ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நைட்டு டின்னருக்கு நம்ம வீட்டில் வெஜிடபிள் நூடுல்ஸ் செய்ய போகிறோம். 2-3 ஸ்பூன் ஆயில் எடுத்துக்கோங்க. சும்மா லைட்டாக 1 ஸ்பூன் அளவு ஜீரகம் எடுத்துக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு பெரிய வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவு வருது, கொஞ்சமாக இடித்து வச்ச இஞ்சி பூண்டு விழுது அதையும் சேர்த்துக்கிட்டோம். கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க. ஒரு கைப்பிடி அளவு கேரட் பீன்ஸு. நான் 2 பாக்கெட் மட்டும்தான் நூடுல்ஸ் செய்கிறேன், அதனால் கொஞ்சமாக மட்டும் கேரட் பீன்ஸ் சேர்த்துக்கிறேன். நல்லா கொஞ்சம் வதக்கி விடுங்க. ஒரு பெரிய சைஸ் தக்காளி எடுத்துக்கோங்க, இதையும் நல்லா வதக்கி விடுங்க. தேவையான மசாலா: மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், ஜீரகப்பொடி 1 ஸ்பூன், மல்லித்தூள் 1 ஸ்பூன், கரம் மசாலா பொடி 1 ஸ்பூன் எல்லாம் நல்லா சேர்த்து கிளறிக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஒரு கால் ஸ்பூன் போட்டுக்கோங்க. மசாலா இப்படி நல்லா பிரிஞ்சு வரணும், நல்லா தெளிவாக. புதினா மல்லி கொஞ்சமாக சேர்த்துக்குங்க. ரெண்டு பாக்கெட் மேகி நூடுல்ஸ்க்கு இந்த மாதிரி பெரிய டம்ளரில் 1 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்குங்க. நல்லா மசாலா கொதிச்சு வருது பாருங்கள். சின்ன பாக்கெட்டுக்கு இது 250 கிராம் ml உள்ள டம்ளர் தண்ணி. இதில் ஃபுல்லாக 1 டம்ளர் ஊற்றிருக்கேன். இப்போ 2 பாக்கெட் நூடுல்ஸு சேர்த்துக்கலாம். இதில் மேகி எப்படி வருதுன்னு பாருங்கள். இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். இதில் இருக்க எசன்ஸ் பவுடர்லாம் வச்சு செய்யாதீங்க. வீட்டில் இருக்க மிளகாத்தூள், மல்லித்தூள், ஜீரகப்பொடி, கறி மசால் பொடி போட்டு இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இது ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது. இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா வெஜிடபிள் சாப்பிடாத குழந்தைங்க கூட நல்லா சாப்பிடுவாங்க. டேஸ்ட்டும் அல்டிமேட்டாக இருக்கும். ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். காரம் கம்மியாக இருந்தால் கொஞ்சம் காரம் மட்டும் நம்ம தேவைக்கேற்ற மாதிரி சேர்த்துக்குங்க. கேஸை ஸ்லோவில் வச்சுட்டு கிளறி விடுங்க. இந்த மாதிரி நல்லா தண்ணி வற்றி நல்லா உதிரியாக பிரிஞ்சு வரணும் நூடுல்ஸ். பார்க்கவே எப்படி இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஃபைனலாக பிளேட்டுக்கு சேஞ்ச் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இருக்குன்னு பாருங்கள் வெஜிடபிள் நூடுல்ஸ். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.